வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை வழக்குல நேத்து தீர்ப்பு வந்திருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற குற்றவாளின்னு 2ஆம் தேதி அவருக்கான தண்டனையை அறிவிக்க போறாங்க. அரசு தரப்புல இருந்து உச்சபட்ச தண்டனையை அவருக்கு கொடுக்கணும். இது மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். ஏன்னா இவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் ஞானசேகரன் தரப்புல இருந்து பல கண்ணீர் கதைகள் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அப்பா இல்ல, நான் மட்டும்தான் ஏர்னிங் மெம்பர், என்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய் எல்லாமே என்ன நம்பிதான் இருக்கிறாங்க, அதனால கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தாட்டெல்லாம் அந்த பெண் கிட்ட தப்பா நடந்துக்கும் போது ஏன் வரல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் அவர் தரப்புல இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. சோ இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் சமூகத்துக்கு இந்த அரசாங்கம் உணர்த்தி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். நம்பர் 1, பாதிக்கப்பட்ட பெண்ணு வெளியில தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்தா சம்பந்தப்பட்ட குற்றவாளி யாராக இருந்தாலும், எந்த அரசியல் பின்புலம் கொண்டவராக இருந்தாலும் அவருக்கு முறையாக விசாரணை செய்து தண்டனை வாங்கி தரப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு தைரியத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வழக்கு கொடுத்திருக்கு. 2வது முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இது போன்ற தவறுகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் இது ஒரு வார்னிங். நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த அரசியல் பின்புலம் இல்ல பண பின்புலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், இது போன்ற குற்றங்களை நாங்க 0 டாலரன்ஸ் மோட்ல தான் பார்ப்போம். யாரா இருந்தாலும் அவங்களுக்கு முறையாக தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கு இந்த அரசு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா வழக்கம் போல சில அரசியல் தற்குறிகள், சில அரசியல் கோமாளிகள் இதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தரா வருவோமே, முதல்ல ஜூனியர் மோஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். அதுதாங்க நம்ம தாவேகாவுடைய தலைவர் நடிகர் விஜய். இந்த ஆளு அறிக்கை அரசியல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, அந்த அறிக்கை அரசியலையாவது ஒழுங்கா பண்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஏகப்பட்ட பித்தலாட்டம், ஏகப்பட்ட பொய், ஏகப்பட்ட தவறான முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள். முதல்ல இந்த பொள்ளாச்சி வழக்குல ஒரு 10 நாள் முன்னால தீர்ப்பு வந்தது இல்லையா, அதற்கு விஜய் வெளியிட்ட அறிக்கையும், இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூல விஜய் வெளியிட்ட அறிக்கை, இதை 2த்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்களேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்குல குற்றவாளிகள் 9 பேர்ல கிட்டத்தட்ட 4 பேர் நேரடியாக அதிமுகவில் பொறுப்பில் இருந்தவர்கள். 2016ல இருந்து 18 வரைக்கும் இந்த வழக்கு இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா 2019 தான் இது வெளிச்சத்துக்கு வருது. 2019 வெளிச்சத்துக்கு வந்தாலும் அதிமுக கட்சி சம்பந்தப்பட்டவர்கள் 2021 ஒரு பெரிய மீடியா அவுட்ரேஜ், பப்ளிக் அவுட்ரேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் கைது செய்யப்படுறாங்க. அதற்கப்புறம் இந்த வழக்கை திசை திருப்பறதுக்கு என்னெல்லாம் முயற்சி அதிமுக அரசாங்கம், எடப்பாடி அரசாங்கம் எடுத்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இவங்களுக்கு முக்கியமானவங்களை காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கு அதிமுக அரசு போச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம தாவேகா தற்குறி விஜய் இருக்கிறார்ல, அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி நடிப்பாரு. அவர் தான் சூப்பர் ஆக்டர் ஆச்சே. தன்னுடைய அறிக்கையில பாருங்க, அதிமுகவை பற்றி ஒரு விமர்சனம் இல்லைங்க, ஒரு வார்த்தை கிடையாது. சிறப்பாக இந்த வழக்கை நடத்த முடித்த நீதிமன்றத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போ இந்த வழக்கு சூடு பிடிச்சது? ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் தான் சூடு பிடிச்சது. 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு இன்னைக்கு அந்த குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. அதே பேரலா இந்த வழக்கு எடுத்துக்கங்களேன், அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு. குற்றவாளியை 24 மணி நேரத்துல கைது பண்ணிட்டாங்க. அவர் திமுக நிர்வாகி. திமுக பாருங்க, மாசுவோட போட்டோ எடுத்திருக்கிறாரு. துணை மேயர் அவர் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிடுறாரு. அப்போ இதுல பல முக்கியமான புள்ளிகளுக்கு எல்லாம் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு உருட்டுனாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட குற்றவாளி 24 மணி நேரத்துல கைது பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. போதாததுக்கு குண்டா சட்டம் வேற போட்டு அவருக்கு பெயில் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தூக்கி உள்ள வச்சாங்க. அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி வழக்குல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கே 12 நாள் ஆச்சு. அப்போ அந்த அரசுக்கும் இந்த அரசுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க. ஆனா இதெல்லாம் பத்தி இந்த அறவைக்காடு அறிக்கையில பேசாது. திமுக நிர்வாகி குற்றம் பண்ணிட்டாரு, திமுக அரசு தாமதப்படுத்திடுச்சு, திமுக அரசு அவரை காப்பாற்ற முயன்றது, இப்படி வரிக்கு வரி திமுக 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 அப்படின்னு அறிக்கை விடுறாரு. அதுல பாருங்க, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக இவங்க என்ன முன்னெடுப்பு எடுத்தாங்க தாவேகா சார்பில? இவர் நேரா போய் ஆளுநரை சந்திக்கிறன்னு சீன் போட்டு அங்க ஒரு மனு கொடுத்துட்டு வந்தாரு. ஆளுநர் என்ன பண்ணி கிழிக்க முடியும்? இன்ஃபேக்ட் இந்த சம்பவம் நடந்ததுக்கே அங்க இருக்கிற சிசிடிவி எல்லாம் சரியா வேலை செய்யல, அங்க பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தது.
இதெல்லாம் மேற்பார்வை பார்க்க வேண்டியது துணைவேந்தரோட கடமை. அப்படிப்பட்ட துணைவேந்தரை நியமிக்க விடாம இந்த ஆளுநர் தான் முட்டுக்கட்டை போட்டுட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஆளுநர்கிட்ட போய் நீங்க மனு கொடுத்துட்டு வரீங்க. இது இல்லாம என் அருமை சகோதரிகளே அப்படின்னு நீட்டி முறைக்கு ஒரு லெட்டர் எழுதுனீங்க. இதை தவிர பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இதுல தன்னுடைய அறிக்கையில சொல்றாரு, உயர் நீதிமன்றம் தாமதமாக முன் வந்து இந்த கேஸை எடுத்துட்டான். பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேஸை எடுத்தாங்களாம். அப்படி என்ன சார் போராட்டம் பண்ணீங்க? நீங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா போராட்டம் பண்ணீங்க. ஐயோ எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு, ஐயோ அந்த பெண்ணோட மானம் போச்சு, மரியாதை போச்சு, வாழ்க்கையே போச்சு, இன்னும் அவ எப்படி வெளியில தலை காட்டுவா, இப்படிதானே நீங்களா பேசிட்டு இருந்தீங்க. அந்த பெண்ணுக்கு ஆதரவாக எனக்காவது ஒரு நாளைக்கு ஒரு பாசிட்டிவா மோட்டிவேஷனா நீங்க எல்லாம் பேசிருக்கீங்களா? திரும்ப திரும்ப அறிக்கையில எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு தமிழ்நாடு அரசு காரணம்னு வெக்கமே இல்லாம போய் சொல்றீங்களே. எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு என்ஐசி தான் காரணம். ஐபிசில இருந்து டிஎன்எஸ்க்கு மாற்றப்படும் பொழுது டெக்னிக்கல் கிளீஷ் ஏற்பட்டு டெக்னிக்கல் எரர் ஏற்பட்டு சர்வர்ல எரர் வந்ததுனால இந்த தகவல்கள் வெளியானது அப்படிங்கறத ஒன்றிய அரசின் என்ஐசியை விளக்கம் கொடுத்திருக்கு. இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட உயர் நீதிமன்றம் தான் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொல்லிச்சு. காவல்துறை அதிகாரி வெளியில வந்து ஞானசேகரனுக்கு மட்டும்தான் இதுல சம்பந்தம் இருக்கு, வேற யாருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இன்வெஸ்டிகேஷன் முடிக்க முன்னாலே சொல்லிட்டாரு. இதுல ஞானசேகரன் மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு, வேற யாருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி யாரையோ பாதுகாக்க முயற்சி பண்றாரு. யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறீங்களே. இன்னைக்கு உயர் நீதிமன்றம் மேற்பார்வையில் இயங்கிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒட்டு மொத்தமா விசாரணை பண்ணி இவர் மட்டும்தான் குற்றவாளி, இதுல வேற யாருக்கும் இன்வால்மெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரத்தின் அடிப்படையில் 11 சட்டத்தின் கீழ் இன்னைக்கு ஞானசேகரனுக்கு குற்றவாளி அப்படின்னு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப யார குறை சொல்லுவீங்க? சென்னை உயர் நீதிமன்றம் மேற்பார்வையில தானே இது நடந்தது. அப்போ உயர் நீதிமன்றம் அந்த சார் யாரோ அவருடைய ஆதாரங்கள்லாம் அழிச்சு அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணுது அப்படின்னு உயர் நீதிமன்றத்து மேலேயும் நீதிபதிகள் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? உயர் நீதிமன்றத்துக்கு கிரெடிட் கொடுக்கிறாரு, தாமாக முன்வந்து எடுத்தாலும் 5 மாசத்துல தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. உயர் நீதி மேற்பார்வையில நடந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருந்தது யாரு சார்? தமிழ்நாடு போலீஸ் போர்ஸ் சேர்ந்தவங்க தானே. அந்த போலீஸ் போர்ஸ் யார் கீழே வருது? மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தலைமையில் கீழ் தானே. அப்போ உண்மையிலேயே இதுல யாராவது ஒரு சார் இன்வால்வ் இருந்தா அவரை காப்பாத்தணும் இந்த அரசு நினைச்சிருந்தா உண்மையிலேயே இந்த கேஸ எவ்வளவு வருஷம் வேணா இழுத்தடிச்சுக்க முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க அது செஞ்சாங்களா? இல்லையே. உண்மையிலேயே அப்படி ஒரு சார் இருந்தாருன்னா அவருக்கு இதுல தொடர்பு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ஆதாரங்கள் வெளியில வந்திருக்குமே. அப்படி எப்படி நீங்க கால் ரெக்கார்ட்ஸ்ல ஸ்பெசிபிக்கா ஒரு நபரோட கால்ஸ் மட்டும் அழிக்க முடியும்? அப்போ நீங்க கற்பனை பண்ணி எழுதக்கூடிய ஒரு ஸ்கிரீன் பிளேய கொண்டு வந்து அறிக்கை அப்படின்னு வெளியிட்டு அரசியலை கேவலப்படுத்தாதீங்க. இதுல இருந்து உங்க உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது புரியுது. அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த கேஸுக்கு எந்த மாதிரியான விமர்சனமும் நீங்க பண்ண மாட்டீங்க. ஆனா திமுக ஆட்சி காலத்துல நடந்த கேஸுக்கு நேரடியா விமர்சனம் பண்ணுவீங்க. பாருங்க, அமைச்சரோட எல்லாம் ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு. சரி, நான் கேக்குறேன், உங்களுக்கு உண்மையிலேயே பெண்களுடைய பாதுகாப்பு மீது அக்கறை இருந்ததுன்னா உங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரி பாலியல் வழக்குகளை கைதா இருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு நான் லிஸ்ட் எடுத்த 3 கேஸ் பாருங்க. சங்கரன் கோவில்ல பாக்சோ வழக்குல ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுக்காக தாவேகாவுடைய நிர்வாகி அல் அமீன் அப்படிங்கிறவர் கைதா இருக்கிறாரு. அதே மாதிரி அரூர்ல சுதாகர் அப்படிங்கிற ஒரு 45 வயசு தாவேகா நிர்வாகி, இவரும் ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி விழுப்புரத்துல சரவணன் வயது 25, இவரும் தாவேகாவில் நிர்வாகி. அங்க படிக்கக்கூடிய ஒரு 8ஆம் கிளாஸ் மாணவிக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் கட்டாயப்படுத்தி உருட்டி மிரட்டி அந்த பெண்ணு பாவம் தற்கொலை பண்ணிக்கிச்சுங்க. இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது மட்டும் ஏன் விஜய் அறிக்கை விட மாட்டேங்கிறாரு? உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் செய்த தவறுக்கு உங்களை பொறுப்பாக்கலாமா? உங்க கூட அவங்க மேடல் நின்று போட்டோ எடுத்துக்காங்க, உங்க கட்சியில அவங்க நிர்வாகிகளா இருக்காங்க அப்படிங்கறதுக்காக நீங்க நேரடியா ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நாம சொல்லலாமா? இல்ல உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் இது போன்ற சம்பவம் செய்யும் போது ஏன் சார் அறிக்கை விட மாட்டேங்கிறீங்க? அப்ப மட்டும் உங்க சுயமரியாதை எங்க டீ குடிக்க போச்சா?
அப்ப ஏன் இந்த அறச்சீற்றம் வரமாட்டேங்குது? உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இது போன்ற அறிக்கைகள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது தெளிவா வெளிச்சம் போட்டு காட்டிடுது. யார் உங்களை பின்னால இருந்து இயக்குறாங்க, அவங்க இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி இங்க அரசியல் அப்படிங்கிற பேர்ல டான்ஸ் ஆடிட்டு போறீங்க அப்படிங்கறத இன்னைக்கு தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த ரெண்டே அறிக்கை போதும் அதுக்கு உதாரணம். அதிமுகவை விமர்சனம் பண்ண மாட்டீங்க, பாஜகவை நேரடியா விமர்சனம் பண்ண மாட்டீங்க, திமுக மட்டும் அப்படியே வாயை பொழந்துட்டு வந்துருவீங்க. என்ன அல்பமான அரசியல் இது? சரி, இந்த அரசியல் கோமாளி தான் இப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா நம்ம அண்ணா அண்ணாமலை கொஞ்ச நாளா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு இப்ப அர்னால் ரேஞ்சுக்கு அறிக்கை விட ஆரம்பிச்சுட்டாரு. பாருங்க, நீதிமன்றம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. நீதிமன்றம் சிறப்பா செயல்பட்டுச்சான். ஆனா அந்த நீதிமன்றத்தின் மேற்பார்வையில இயங்கின காவல்துறை சரியா செயல்படல, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சரியா செயல்படல, அரசு தரப்பு வக்கீல்கள் சரியா வாதாடல. ஆனா இன்னைக்கு நீதியை நல்லா நாட்டிட்டாங்க. எவ்வளவு அபத்தமா இருக்கு பாத்தீங்களா? இந்த அண்ணாமலை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் நடக்கும் பொழுது என்னெல்லாம் டிராமா பண்ணாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டே தானே இருந்தோம். சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறது, செருப்பு போட மாட்டேன்னு சபதம் போடுறது, பிரஸ் மீட்ல உட்காந்து எப்ப பார்த்தாலும் நிதி நிதின்னு கேக்குறீங்க, இன்னும் மயிருக்கு பிரஸ் மீட் நடத்துறேன்னு தெரியல அப்படின்னு பேசுனது. இன்னும் ஒரு படி மேல போய் யார் அந்த சார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அந்த கால் ரெக்கார்ட் டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அதை நான் விரைவில் வெளியிடுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் அடிச்சாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் வெளியிடல. உண்மையிலேயே உங்ககிட்ட அந்த சாரை பத்தின டீடைல்ஸ் இருக்கு, அந்த சார் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னா தைரியமா வெளியிடுங்களேன் சார். சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்களேன். பெருசா வீர வசனம் எல்லாம் பேசுறீங்க. இன்னைக்கு எங்க போச்சு அந்த வீரம், எங்க போச்சு அந்த அறம்? அப்ப யாரை காப்பாற்ற நீங்க முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்க கேட்போம்ல. ஒண்ணு, சம்பந்தப்பட்ட குற்றவாளியை காப்பாத்த நீங்க முயற்சி பண்றீங்க, இல்ல சும்மா அரசியலுக்காக வெத்து பொய்களை பேசியிருக்கீங்க. இந்த ரெண்டை தவிர வேற எந்த காரணமும் இருக்க முடியாதுல்ல. தைரியம் இருந்தா கால் ரெக்கார்ட்ஸை ரிலீஸ் பண்ணுங்களேன் பாப்போம். அதற்கு வக்கு இருக்கா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய செய்திகள் மட்டும்தான் அண்ணாமலை பார்வையில படும் நினைக்கிறேன். நீங்க பெரிய போராளியாச்சு சார், பெண்களுக்கான பாதுகாவலர், தேவ தூதர் நீங்க தானே. அதனாலதானே பாஜக தலைவரா நீங்க பொறுப்பேற்றோன்னு மரக்கதவெல்லாம் தூக்கிட்டு கண்ணாடி கதவெல்லாம் போட்டீங்க. பெண்களுக்காக பொங்கி எழக்கூடிய சகோதரர் தானே நீங்க. உத்தரப்பிரதேஷ்ல நேத்து நடந்திருக்குங்க ஒரு கொடுமை. கோவிலுக்குள்ள வச்சு ஒரு 5 வயது சிறுமியை கோவிலுக்குள்ள வச்சு பலாத்காரம் பண்ணிருக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மறுத்து விட்டது உத்தரப்பிரதேச அரசாங்கம், போலீஸ். கடைசியில அந்த சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சி சோசியல் மீடியால வைரல் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. 5 வயசு குழந்தைய கோவிலுக்குள்ள வச்சு. இந்த பாலியல் பொறுக்கி கூட்டம் தான் நமக்கு ஆன்மீகத்தை பற்றியும் தேசபக்தியை பத்தியும் கிளாஸ் எடுப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு பொங்கி ஒரு சமூக வலைதளத்துல ஒரு பதிவு போட தெரியுது. பொள்ளாச்சி வழக்குல தீர்ப்பு வரும்போது அண்ணாமலை எங்க போனீங்க? இமயமலையில போய் தியானம் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்போ உங்க கூட்டணி கட்சினா விமர்சனம் பண்ண மாட்டீங்க, உங்க சொந்த கட்சியில நடந்தாலும் விமர்சனம் பண்ண மாட்டீங்க. ஆனா திமுக நடந்தா மட்டும் சீறி பாஞ்சிட்டு வந்துருவீங்க கருத்து சொல்றதுக்கு. இந்த 2 கோமாளியை விட மிகப்பெரிய ஒரு கோமாளி ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. நேற்று அறிக்கை விடுறாரு, பாதி நீதி தான் கிடைச்சிருச்சு, நீதிய மக்கள் மன்றத்தில் நாங்க வாங்கி கொடுப்போம், நீங்க பாருங்க, அடுத்த முறை அதிமுக ஆட்சி வந்தோடனே யார் அந்த சார் அப்படிங்கிற விசாரிச்சு நாங்க தண்டனை வாங்கி கொடுப்போம். சார், கண்டிப்பா யாரோ ஒரு சார் இன்வால்வ்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நேரடியா கோர்ட்டுல போய் வழக்கு பதிவு செய்ய வேண்டியதானே, ஆதாரம் இருந்தா அதை கொடுக்க வேண்டியதானே. பொள்ளாச்சி வழக்குல பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகனுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு பிரஸ் மீட்ல என்ன கேட்டீங்க? ஆதாரம் இருந்தா கொடுங்க சார், அதை விட்டுட்டு தேவையில்லாத யூகங்களை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு பேசினவர் தானே நீங்க. இன்னைக்கு அதே யாட்ஸ்டிக் உங்களுக்கு பொருந்தும்ல. ஆதாரம் இருந்தா கொடுங்கன்னு தானே கேக்குறோம். யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும், அதுல மாற்று கருத்து இல்ல.
அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த அதிகார பதவியா இருந்தாலும் அதுல மாற்றுக்கருத்துல அவங்க தண்டிக்கப்படணும். இந்த நிலைப்பாடுல நாங்க தொடர்ந்து உறுதியா தான் இருக்கோம். ஆனா நீங்க தான் காலத்துக்கு தகுந்த மாதிரியும் கேஸுக்கு தகுந்த மாதிரியும் உங்க நிலைப்பாட மாத்திக்கிட்டு இருக்கீங்க. நேத்து நம்ம சேனல்ல அட்வொகேட் பாலு அவர்கள் பேசினார். ரொம்ப தெளிவா சொன்னார். இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே அவங்க கிட்ட ஆதாரம் இருந்தா இவங்க கொண்டு போய் அதை சப்மிட் பண்ணிருக்கலாம். இதையும் சேர்த்து விசாரிங்க அப்படின்னு கோர்ட்ல சொல்லி இருக்கலாம். ஏன் சொல்லல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டார். சிபிஐக்கு மாத்தணும் தையா தக்கான்னு குதிச்சிங்களே. அப்ப சென்னை ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு? அவசியம் இல்ல, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒழுங்கா விசாரிச்சுட்டு இருக்காங்க, தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறது அப்படின்னு தமிழ்நாடு அரச பாராட்டுச்சு இதே சென்னை உயர் நீதிமன்றம். அப்ப இந்த வழக்குல ஒழுங்கா விசாரணை நடந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுல தமிழ்நாடு அரசு, நம்மளுடைய முதல்வர் சின்சியரா இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத சென்னை உயர் நீதிமன்றமே ஏத்துக்குது. அப்போ உங்களுடைய நோக்கம்லாம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இல்ல. இத வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம், இத வச்சு எப்படி ஒரு நரேட்டிவ அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இழுத்துக்கிட்டு போலாம், எப்படி பொள்ளாச்சி வழக்குல நம்மளுடைய ஆட்சி கவிழ்ந்ததோ அதே மாதிரி இந்த வழக்கை வச்சு திமுக ஆட்சியை கவிழ்த்தரலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமே தவிர பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய நோக்கம் இல்ல. உங்களோட அறிக்கையில அது ரொம்ப தெளிவா தெரியுது. இன்னைக்கு இந்த வழக்குல உடனடியா நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்து திமுக ஸ்கோர் பண்ணிடுச்சு. முதலமைச்சர் ஸ்கோர் பண்ணிட்டார். மக்களிடையே இதற்கு பெரும் வரவேற்பு வந்திருக்கு. சம்பந்தப்பட்டவர் திமுக ஆளா இருந்தாலும் இந்த அரசு தண்டனை வாங்கி கொடுக்கும், அதையும் சீக்கிரம் செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு மக்களுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஜீர்ணிக்க முடியாத இந்த கூட்டம் மாறி மாறி வெவ்வேறு கலர்ல டிசைனா மண்டையில இருக்கிற கொண்டைய மறைக்காம இங்க அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. நீங்க எப்படி எந்த டிசைன்ல எந்த ஸ்கிரிப்ட உருட்டுனாலும் இது எங்கேருந்து எழுதப்பட்டு உங்களுக்கு அனுப்பப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு தூரம் அண்ணா பல்கலைக்கழக வழக்குல திமுக மீது குற்றம் சொல்லக்கூடிய இந்த 3 கட்சிகளையும் எடுத்துக்கங்களேன். அவங்க கட்சியில இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு எதிராகவோ இல்ல அவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு விமர்சனம் பண்றாங்களா? பொள்ளாச்சி வழக்கை பத்தி தாவேகா விமர்சனம் பண்ணுச்சா இல்ல பாஜக விமர்சனம் பண்ணுச்சா? பாஜகவுல நடக்கக்கூடிய வழக்குகளை பத்தி அதிமுக வாய் திறந்து ஏதாவது பேசுறா இல்ல விஜய் பேசுறாரா? தாவேகாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி அண்ணாமலை ஏதாவது அறிக்கை விட்டுருக்கிறாரா இல்ல எடப்பாடி அறிக்கை விட்டுருக்கிறாரா? அப்போ இந்த ரகசிய கூட்டணி யாருக்குள்ள இருக்கு, யாருடைய சொல் பேச்ச கேட்டு யாரு இயங்குகிறாங்க அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியுது இல்லையா? இந்த மாதிரி அறிக்கை அரசியலை கையில விட்டுட்டு கொஞ்சம் ஆக்கப்பூர்வமான அரசியலை கையில எடுக்க முடியுமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா இந்தியா டுடேல 2 நாள் முன்னால வந்த சர்வே மாதிரிதான் ஒரு வலுவான எதிர்கட்சி இல்லாத காரணத்தால் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்தது அப்படிங்கிற அறிக்கையை விரைவில் நீங்கள் வெளியிட வேண்டி வரும். நன்றி.